கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூத ஜனங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவனால் உரைக்கப்பட்ட ஒரு தேவ வார்த்தை தான் இது. இதன் முந்தின வசனம் மூலம் அறிவது, உங்கள் முழு இருதயத்தோடும் தேடும்போது கண்டுபிடிப்பீர்கள் என்கிறது பரிசுத்த வேத வசனம். இதுவே தேவனின் வாக்குறுதியும் கூட. ஆனால் இன்று தேவனுக்கு பயந்து நடக்கிற உண்மையுள்ள ஏராளமான ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்தும் தேவனை கண்டறிய முடியவில்லை அநேகரால். ஏனென்றால் அநேகருக்கு தேவன் தேவை, தேவனுடைய நன்மைகள் வேண்டியே தெரிகிறார்கள். அநேகருடைய ஜெப தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கிறார்கள். இன்றும் பலருடைய ஆராதனைகளும் தேவனை உண்மையாக தேட மாட்டார்கள். ஜெப வேளையில் மட்டுமே ஒரு பாட்டு பாடி துள்ளி குதித்து விட்டு திருப்தியுடன் வீடு திரும்புகிறார்கள். தேவனே, நான் உமது நன்மைகளை மட்டுமல்ல உண்மையே உண்மையாக தேடுகிறேன் என்று சொல்பவர்களுக்கு நிச்சயமாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை மறைக்கவே மாட்டார். உதாரணமாக, நீங்கள் ஒரு நபரை தேடி சென்று அடிக்கடி பண உதவி, பொருள் உதவிக்காக சென்று பெற்று வருகிறீர்கள். உண்மையாய் அந்த நபரை தேடி சென்று அவரது தேவையை பூர்த்தி செய்ய அதற்காக செய்யவே இல்லை. இப்படி நன்மைக்காக மட்டுமே தம்மை தேடி வருகிறார் என்று அறிந்த அந்த நபர் நாளடைவில் அந்த நபர் வரும்போது தம்மை மறைத்து கொள்கிறார். தம்மை வெளிப்படுத்த காணப்பட மாட்டார். இது உலக நியதி. ஆகவே நமது ஆத்மாவின் முதல் தேவை தேவ உறவு, தேவ ஐக்கியம். இதையே ஓசியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், ஜனங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் தேவனை தேடி சென்றார்கள் பலியிட, ஆயினும் தேவனை காண மாட்டார்கள். ஏன் காண முடியவில்லை என்று 40ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில், பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல், நாமும் மற்ற நபர்களைப் போல நன்மைக்காக மட்டும் தேவனை தேடாமல் உண்மையாய் அவரை தேடும்போது காணப்படுவார். ஆமென். God bless you.